காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பீரோவில் நம்ம நிறைய ட்ரெஸ் மடித்து வச்சுருப்போம். சாரீஸை ஈஸியாக மடித்து வச்சிடலாம், குழந்தைங்க துணியும் ஈஸியாக மடித்து வச்சிடலாம். ஆனால் இந்த சட்டையும் ஃபேண்ட்டையும் மடித்து வைக்கிறதுக்குள்ளே சாமி போதும்னு ஆயிடுது. அந்த ஃபேண்ட்டு கூட ஒரு வழியாக மடித்து வச்சிடலாம், அந்த சட்டையை மடித்து வைக்கவே முடியாது. அதுவும் நம்ம மடித்து வச்சோம்னாலும் அது கலைஞ்சு போயிடும். அது கலைஞ்ச மாதிரியே தான் இருக்கும் மடித்து வச்சாலும். அதை எப்படி சூப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சூப்பராக சட்டையும் ஃபேண்ட்டையும் நீட்டாக அழகாக மடித்து வச்சிடலாம். அதை நம்ம சீக்கிரம் கலைஞ்சும் போக முடியாத அளவுக்கு அதை பண்ணிக்கலாம். அதுக்கான டிப்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த ட்ரெஸ் எல்லாம் கலையாமல் பார்த்துக்க முடியும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் டெய்லியும் நம்ம துணி துவைச்சி மடித்து வச்சாலும் பீரோவில் இவங்க துணி மட்டும் எப்போதுமே சீக்கிரமாக கலைஞ்சிடுது. குழந்தைங்க துணியை விட இவங்களோட ட்ரெஸ் நம்ம எப்படி மடித்து வச்சாலும் கலைஞ்சி போயிடுது. இவங்களும் ட்ரெஸ்ஸை தேடும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து கீழே போட்டு அதுக்கப்புறம் தேடி எடுத்து திரும்ப அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து திணிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி இந்த ட்ரெஸ்ஸை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த சட்டை ஃபேண்ட்டெல்லாம் மடிப்பீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மடிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்பலாம் நல்லா மடிக்க தெரியாதுங்க. நான் இங்கே மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் சட்டை ஃபேண்ட்டெல்லாம் மடித்து எனக்கு பழக்கம். ட்ரெஸ் எல்லாமே இப்படி திரும்பி இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே திருப்பி மடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காய போடும்போது திருப்பி காய போடுவோம். அதுக்கப்புறம் எடுத்து மடித்து வைக்கும்போது அதே மாதிரி திருப்பி மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும், எடுக்கும்போது போட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் இப்படி நல்லா மடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் மடிக்கும்போதே ஃபேண்ட் தனியாக சட்டை தனியாக மடித்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. டிஷர்ட்ஸு, வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் அப்படின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் மடிக்கும்போதே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மடிக்கும்போதே எல்லாம் சேர்ந்து ஒன்றா வச்சுக்கலாம், அப்புறமா எடுக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போயிடும். நம்மளுக்கு ஒரு சில டைம் என்னாகும், டயர்டாக இருக்கும், நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்மளே அப்படியே திணிச்சு வச்சுக்குவோம். அதனால் நம்ம மடிக்கும்போதே இந்த சங்கடம் பார்க்காம தனித்தனியாக பிரித்து மடித்து வச்சுக்கலாம். வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் தனியாக, வெளியில் போகும்போது போடுற ட்ரெஸ் தனியாக, ஃபேண்ட் தனியாக, ஷர்ட்ஸ்லாம் தனியாக, டிஷர்ட்ஸ்லாம் தனியாக அப்படின்னு சொல்லி நம்ம மடிக்கும்போதே தனித்தனியாக பிரித்து மடித்து வச்சிடலாம். நான் எப்போதுமே மடிக்கும்போது அப்படி தான் மடித்து வைப்பேன். மடித்ததுக்கப்புறம் இதை எப்படி நம்ம அழகாக இந்த செல்ஃபுக்குள்ளே கரெக்டாக வர மாதிரி அடுக்கி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மடித்ததை கொண்டு போய் அப்படியே வச்சோம்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் மடித்து அடுத்த நாளே எல்லாத்தையும் இழுத்து தள்ளி விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு ட்ரெஸ் மடித்து வச்சாலும் இந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த மடிப்பு வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி மடித்து வைங்க. அப்போ தான் இந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், நம்ம எடுக்கும்போது கலைஞ்சி போகாமல் இருக்கும், நல்லா கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 4 ஃபேண்ட்டை இந்த கார்னர் தெரிகிற மாதிரி வெளிப்பக்கமாக மடித்து வைங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி வச்சு வைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் நம்ம துணி லைனாக அடிக்கிட்டே போகும்போது ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஃபேண்ட்டை ஒரே லைனாக அடிக்கிட்டு போனோம்னா சாஞ்சிடும். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக சாயாது, நீட்டாக இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3 ஃபேண்ட் எடுத்து நான் அந்த கார்னர் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ஃபேண்ட் எடுத்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 ஃபேண்ட் அந்த கார்னர் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்த ஃபேண்ட்டெல்லாம் இந்த உள் பக்கத்தை கொஞ்சம் முன்னாடி இழுத்து மடித்து வச்சுட்டு அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ஃபேண்ட் இருக்கோ இதே மாதிரி மாற்றி 3 ஃபேண்ட் அதே மாதிரி வச்சு லைனாக அடிக்க வைங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு. இப்போ அவங்க எடுக்கும்போது ஃபேண்ட்டை கலைக்கவே மாட்டாங்க. எந்தெந்த ஃபேண்ட்டு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சட்டையும் அதே மாதிரி தான். இந்த கார்னர் வெளியில் தெரிகிற மாதிரி மடித்து வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி சட்டைங்களும் சீக்கிரமாக கலைஞ்சி போகாது. அந்த சட்டையை காணோம் அப்படின்னு தேடும்போது தான் அவங்க எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டு தேடுறாங்க. நம்மளுமே அப்படி தான், நம்ம ட்ரெஸ் காணோம் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு தேடிடுவோம். இந்த மாதிரி நம்ம இந்த கார்னர் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி என்னென்ன கலர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் பீரோ ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணி மடித்து வச்சுட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீனாக நீட்டாக மடித்து வச்சிட்டேன். அவ்வளோதான், நம்ம பீரோ ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து வச்சாச்சு. நான் சாரீ மடிக்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக மடித்து முடித்தாச்சு. உங்கள் எத்தனை பேர்த்து வீட்டில் ஒரே கலரில் இத்தனை சட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெள்ளை கலரில் வந்து 3 சட்டை, பிளாக் கலரில் வந்து 3 சட்டை. அது எதுக்குன்னே ஒன்றும் புரியலை. ஒரே மாதிரி தான் இருக்குது. அது ஃபேட் ஆனதுக்கப்புறம் கிழிஞ்சு போனதுக்கப்புறம் அடுத்தது வாங்கிக்கலாம், அதெல்லாம் இல்லை. அந்த ஒரே கலரில் 3 வாங்கி வச்சா தான் நிம்மதியாக இருக்க மாதிரி. எத்தனை பேர்த்து வீட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.